முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்போ சந்திச்சிருக்கிறாருங்க. இதுதான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே அரிதான நிகழ்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். இது எப்போ நடந்தது, இது என்ன, இதற்கு பின்னாடி என்னெல்லாம் சொல்கிறாங்க, இதை பற்றி நம்ம முழுமையான தகவலை வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதாவது விஜய் அவர்கள் இப்போ ஒவ்வொன்றா அவர் செய்கிறது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள், மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆகியவை இந்த கட்சிகளினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார் நேற்று. அது மட்டும் இல்லாமல் இதையடுத்து இன்னைக்கு சட்டசபை கூட்டமும் நடைபெற்றிருக்கு. முதன்முறையாக அந்த சட்டசபைக்குள்ளே போய் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் பதவிகள் நிறைய ஏற்றிருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்றிருக்காங்க. சட்டசபை கூட்டம் முடிந்ததுமே தலைமை செயலகத்தில் இருந்து நேரடியாக ஆழ்வார்பேட்டைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. இதுதான் இப்போ பிக் பிரேக்கிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்நாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறார். இது தமிழகத்தில் மிக மிக அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அதற்குள்ளாக இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரை போய் இவர் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டினுடைய வெளியில் இருந்து அவரை வரவேற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் இந்நாள் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த நிலையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை இன்று முதலமைச்சர் விஜய் சந்திச்சிருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு நேரில் சென்று இவர் அவரை சந்திச்சிருக்கிறாரு. இதனால் விஜய் ஆரத்தழுவி முதலமைச்சரை பார்த்துருக்காங்க. மேலும் விஜயை ஆரத்தழுவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் மு.க. ஸ்டாலினை விஜய் மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசியலில் இந்த நடைமுறை ஒரு ஆரோக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. மக்களிடையும் இது ஆரோக்கியமானதாகவே கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரணமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்க முடியாது. சரித்திரத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். முன்னதாக மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றபோது முதலமைச்சர் விஜயை சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கொறடா ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பி.கே. சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே நம்ம கண்ணையே நம்ப முடியாத அளவிற்கு இந்த நொடி வரைக்கும் இவர்கள் எதிரி கட்சிகள் எதிராக பேசுவாங்க, எதிராக நடக்கும் அப்படின்னெல்லாம் பேசிட்டு இருந்தக்கூடிய நிலையில் இப்படி தாவேகா கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கக்கூடிய நிகழ்வு தான் இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த சட்டசபை தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது மிகையே ஆகாது. குறிப்பிட்ட இந்த சட்டசபை தேர்தலை எம்எல்ஏவாக பதவியேற்ற சட்டசபை எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருக்காங்க. இந்த கையோடு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவனையும் அவர் சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் தமிழகமே இப்போ அரசியல் பரபரப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இதுவும் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
மக்களிடையே எவ்வளவோ பேச்சு போயிட்டு இருந்தாலும் கூட இப்போது இந்த பேச்சு சற்றே ஒரு சாந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்திப்பு அப்படின்னா அது மிகையாகாது. அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. சட்டமன்ற தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களத்தினுடைய பரபரப்பு இன்னமும் ஓயலை. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு இப்போ நடந்த இந்த நிகழ்வு. நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய் முதலமைச்சராக பதவியேற்று ஏற்றுக்கொண்டார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கியவுடனே விஜய் சிபிஐ மற்றும் சிபிஎம் அலுவலகங்களுக்கு சென்று அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி சொன்னார். நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் பெரியார் திடலுக்கு சென்று திக தலைவர் வீரமணியை சந்தித்தார். அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக இப்படி சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஸ்டாலினுடைய வீட்டிற்கு சென்ற விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆரத்தழுவி வரவேற்றிருக்கிறாரு. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற மக்களுக்கு வழங்கிய உரையில் தமிழ்நாடு அரசினுடைய கஜானா காலியாகிவிட்டது அப்படின்னு காரசாரமாக பேசியிருந்தார். விரைவிலேயே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பணியை தொடங்க உள்ளேன் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே திமுகவை விமர்சனம் செய்தார் அப்படிங்கிற பேச்சு கூட ரொம்ப ஒரு வைரலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பதிலுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் நீண்ட விளக்கமும் அளித்திருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்து சொன்னதோடு மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நீண்ட விளக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு. திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இதன் மூலமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்க போவது உறுதியாகிருக்கு. இந்த நிலையில தான் விஜய் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாரு. முதல்வர் விஜய் ஸ்டாலினுக்கும் அதே போல் ஸ்டாலின் விஜய்க்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு புத்தகம் வழங்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் விஜய் உதயநிதி ஆகியோர் தற்போது பேசி வராங்க அப்படிங்கிறது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய நிகழ்வை கண்டிப்பாக உங்கள் மனசை இப்போது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இப்படியெல்லாம் நம்ம தமிழகத்தில் திடீர்னு ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மட்டுமே இது சாத்தியமாகிறது. இதுவே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. இப்போது நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆச்சரியங்கள் நடந்துட்டுருக்கு. இதற்கு முன்னாடி எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்தபோது கூட இந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வு, அதாவது நேற்று பதவியேற்று இன்றைக்கே போய் சந்திச்சது அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததில்லை அப்படிங்கிறது இதுவே வரலாற்றில் முதல் முறையாக கூட சொல்லலாம். அதுவும் இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மிக பெரும் ஒரு நன்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியை தந்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது. குறிப்பிட்டு தமிழகத்தில் 60-70 ஆண்டுகளாக பெரும் இரு கட்சிகள் மட்டுமே ஆண்டு வந்த நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பெரும் மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் இதுவும் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு உதாரணமான ஒரு நல்ல செயலாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதானது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த அரசியல் களம் இன்னுமே பரபரப்பாகத்தான் போயிட்டுருக்கு. இந்த ஆட்சி அமைப்பாங்களா, ஆட்சி அமைக்க மாட்டாங்களா, ஆளுநர் என்ன சொல்லுவார், ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க முடியல, அதனால் போராட்டம் வருது, என்னென்னவோ பேச்சுகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம நடந்ததை பார்த்தோம். அதுக்குள்ளே திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நிறைய நடந்ததை நம்ம இந்த களத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்வு மிக பெரும் சந்திப்பாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.